எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சரவண மீனாட்சி பற்றி பேசி. ஏன்னா ஃபஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்றும் பெரிய அட்ராக்டிவான எந்த விஷயம் வந்து சரவண மீனாட்சியில் நடக்காத காரணத்தினால அதை பற்றி நம்ம எந்த விஷயத்தையும் பேசாமல் இருந்தோம் இது வரைக்கும். இப்போ இந்த சரவண மீனாட்சி நடத்தில் ஒரு சின்ன அட்ராக்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது மீனாட்சியும் சரவணும் மீட் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு 10-15 எபிசோடு போவோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மாதம் போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18th எபிசோடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மாவோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷனு, மீனாட்சியோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் மைனா கேரக்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகிறது எல்லாத்துக்குமே தெரியும், திருவிழாவுக்கு நடக்க போகிறது தெரியும். அதுக்காக பார்த்து பத்திரிக்கை கொடுக்கறது வந்து சரவணன் வந்து வராரு ஊருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியோட அம்மா வந்து அவமானப்படுத்திடுறாங்க. அவமானப்படுத்தினதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மைனா வீட்டு மொட்டை மாடியில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க, சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. எங்கள் குடும்பத்தினால நான் அவமானம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடுற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சுற்றி பார்த்தியான்னு கேட்குறாங்க. நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த சுற்றி பார்த்ததுலேருந்து தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லவ்க்கு உண்டான ஸ்டார்டிங் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த நாடகத்தை பற்றி, இந்த சீரியலை பற்றி வந்து நம்ம நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ரிவ்யூ அது இதுன்னு சொல்லி அதை பற்றி இந்த லவ் சீக்வன்ஸ் அதை பற்றி ஒரு அட்ராக்டிவான மூமெண்ட்ஸை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கழிச்சு. சரி பார்ப்போம். இதற்கப்புறமேட்டு மீனாட்சிக்கும் சரவணனுக்கு இடைப்பட்ட லவ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும்னு சொல்லி நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, பார்ப்போம். ஏற்கனவே இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. இப்போ ரியோவுக்கு கூட ஒன்றும் பெருசாக வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கல ஆக்டிங்கில் கூட. மீனாட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தி இருந்ததுக்கு நம்ம கிராமத்து சப்ஜெக்டில் இருந்த மீனாட்சிக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மாடர்னான லுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம். அவங்களுக்கு ஆக்டிங்க்கு கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒரு இது கிடச்சிருக்கும். நம்ம ரியோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிறனால வந்து சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். போக போக அதுலேருந்து வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் சென்டிமெண்ட் சீனே வரலையே. இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து நிறைய வரப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆக்டிங் வந்து நிறைய தீனி போட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். ப்ளஸ் அவர் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். சீரியஸான ரியோவை கூடி சீக்கிரம் பார்ப்போம்னு நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் மற்ற அட்ராக்டிவான மொமெண்ட்ஸை பற்றி நிறைய பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.